शेषार्यवंशकलविशोऽधिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्जम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। शुक्राम्बरधरम् विष्णुम् ऋतुवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। 105 श्लोकम् 976 यज्ञकृत यज्ञे यज्ञभुक् यज्ञसाधना यज्ञान्तकृत यज्ञகுஹ்யம் அன்னவன்னாது ஏவச்சா. இதுல ஒவ்வொரு தடவை வந்திருக்கு. என்ன சொல்றார்? யஜ்ஞபிருத் யாகத்தை நிறைவேற செய்பவன், யஜ்ஞங்களில் குறைவேறப்பட்டால் பகவானை ஸ்மரிப்பதால் குறைகள் நிவர்த்தி அடைகின்றன. பூர்ணாகுதியினால் யாகம் நிறைவு செய்யப்படுகிறது. பிராயச்சித்தான்யசேஷாணி ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் தரம் என்று ஸ்லோகத்தின்படி மந்திரம், கிரியை, பக்தி இவைகளில் குறையில் இருந்தால் கிருஷ்ணா அனுஸ்மரணமே அதற்கு பிராயச்சித்தமாகிறது. சந்தியாவந்தனத்தில் முடிவில் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா என்று குறைந்தது 10 தடவை அனுசந்தித்து பெருமாளை சேவிப்பது சொல்லப்பட்டுள்ளது. விஷ்ணுவை நினைத்தால் யாகத்தில் குறைபாடுகள் விலக்கப்பட்டு பூர்ணமாக செய்யப்பட்டதாகிறது என்று ஸ்ருதி. யஜ்ஞபிருத்துக்கு வியாக்கியானம் இத்தனை. யஜ்ஞகிருத்து நெக்ஸ்ட் யாகங்களை உண்டாக்கியவன், உலகங்களில் நலனுக்காக ஆதியில் யஜ்ஞத்தை படைத்தவன். யஜ்ஞங்களில் ஆராதிக்கப்பட்ட தேவதைகள் யஜ்ஞம் செய்பவருடைய நலனை பேணுகிறார்கள். பரஸ்பரம் பாவயந்தகா என்கிறபடி யஜ்ஞங்கள் தேவதைகளுக்கும் உலகத்துவர்களுக்கும் நன்மை பயப்பவை. இப்படிப்பட்ட யஜ்ஞங்களை முதல் முன்னம் படைத்தவன் பகவான். பண்டனான்பரியும் வேள்வியும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவடி. அடுத்தது யஜ்ஞி, யஜ்ஞங்களால் ஆராதிக்கப்படுபவன். எல்லா கர்மங்களினாலும் சர்வசேஷியான பகவான் ஆராதிக்கப்படுகிறான். செய்கை பயிரும்பேரும் யானே என்னும் அகம்மி சர்வ யஜ்ஞானாம் போக்தா கீதையில் அதில் சொன்னார். அடுத்தது யஜ்ஞபுக்கு, யஜ்ஞங்களை அனுபவிப்பவன், ரட்சிப்பவன். தேவதைகளுக்கு அந்தர்யாமியாங்கிருந்து அந்தந்த தேவதைகளுக்கு இடப்படும் பவிஷை அனுபவிப்பவன். யாகங்களை தடை வராமல் ரட்சிப்பவனும் அவனை. அடுத்தது யஜ்ஞ சாதனா, யஜ்ஞங்களை சாதனமாக்குபவன். யஜ்ஞ விசேஷமான எம்பெருமான் திருநாமங்கள் யஜ்ஞா முதல் பத்திய அயர்வரும் அமரர்களை அதிபதியாய் இருந்து வைக்கும் உனது கேவல கிருபையாலே கர்மவசியர் பிறக்கும் பெருவைகளிலே நீயே வந்து விருந்தினை என்கிற ஆழ்வார் மண்ணின் பாரம் நீக்கே உணவதற்கு இருந்தான் என்கிறார். அடுத்தது வைகானகா, வேரோடு பெயர்ப்பவன். காந்தோண்டி எடுப்பது. அவதுக்க விகதனநாத்து வைகானகா, அவதுக்க விகனநாத்து வைகானகா. தான் பிறந்து உலகத்தவர் துக்கங்களை வேரோடு களைபவன். அடியார் அல்லல் தவிர்த்தான் தண்டேந்தி எம்மிடம் தண்டேந்தி எம்மிடர் கடிவான். ஆழ்வார் பாஷம். அடுத்தது சாமகாயனகா, புத்தர்கள் தன் முன் சாமகானம் பண்ண கேட்டிருப்பவன். பரமவரத்தை பாட்டு கேட்டுவிடும் என்ற பிள்ளைகள் தேனுண்ட மயக்கத்தால்
வண்டுகள் பாடுவது போல் முக்தன் பகவத் அனுபவ முதிர்ச்சியால் தீரத் சமகாயன்னாஸ்தே ஆவோ 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 என்கிறபடி சாமகானம் பண்ணா அதை கேட்டிருப்பன் பகவான். எந்தை எம்பெருமான் என்று வானவர் சொல்லும் பெருமான். ஆழ்வார் பாஷா. அடுத்தது தேவகி நந்தனகான், தேவகியை களிப்பிக்கும் குமாரன். தேவகி சிங்கமே தாலேலோ திருவரை சொல்லி வந்தரெல்லாம் எங்கோ உள்ள பரமபுருஷனை பற்றி அல்ல, இதோ இங்குள்ள தேவகி புத்திரான கிருஷ்ணனை பற்றியதே. பீஷ்ம சகசிரநாமத்தை தருவனுக்கு சொல்லும் போது கண்ணனும் பக்கத்தில் இருந்து கேட்டான். ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகரமோ மதகா என்று பீஷ்ம வச்சனத்தை இந்த கிருஷ்ணனே மேலான தர்மம் என்று அவனை கட்டி அவனை சுட்டிச் சொல்வதாகவும் கொள்ள இடமுண்டு. ஏஷ புருஷா ஏஷ பிருது தீர்காட்சா சம்பந்தீதே ஜனார்தனா என்று தருவனிடம் மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது. பெரியவாய புடவரந்து நீண்ட பெரியவாய கண்கள் உடைய ஜனார்தனன் கிருஷ்ணன் எனது நெருங்கிய உறவினர். இவரே இருப்பது இருக்கப் போவதும் ஆன எல்லா பொருள்களும் என்று அறிவாயாகா. தேவகி இருந்தனஹா அப்படி சொல்லப்படுகிறது. சரஷ்டா படைப்பவன் பரவாசுதேவனம் கிருஷ்ணனே என்பது கடலிஞாலும் செய்வேனும் யானே என்பது. அகன் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா ஈதே என்று கிருஷ்ணன் திருவாக்கு. கடலோடு கூடின ஜகத்திலே சகல பதார்த்தங்களையும் நானே உண்டாக்கிறேன் என்று இதற்கு வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளது. முன்னீர் ஞானம் படைத்த மகிழ்வண்ணனே என்கிறார் ஆய்வார். க்ஷிதீஷா அடுத்த திருநாமம். பூமியை ஆள்பவன், எல்லா உலகங்களையும் ஆளும் ஈஸ்வரன் கண்ணனும் பெருமானே. ஆயினும் க்ஷிதீஷா என்று விசேஷமாக சொல்வது பூமியில் அடிக்கடி அவதரித்து பூதேவியின் பெயர்களை பலனாகியாலே இங்கு தான் துயரும் அதிகமாக காணப்படுகிறது. நாளும் இங்கென்னை ஆள்கின்றானே உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. ஆழ்வானாழி நீர் கோள்வாய் அரவணையான் ஆழ்வாய் வளரிற்கு ஆழ்வார் பாசுரம். ஆடியும் நாள்தோறும் பாபநாசனாக பாபங்களை அழிப்பவன். தயிர்விண்ணை களவு கண்டது, பெண்களை களவு கண்டது, அரசக்கிரீடை பண்ணியது போன்ற அமுதவன்மை செயல்களை பற்றி கேட்பெறும் ரசிப்பெறும் சகல பாவங்களையும் போக்கும். அவதாரங்களின் போது தனது அடியாறுகளின் பகைவரையும் காமம் குரோதம் முதலான உள்பசை கவர்களையும் பகவான் நாசம் செய்கிறான். சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று அபயம் தருபவர். பாவநாசன் கண்ணன். நம்மன் போலே விழித்தவக்கம் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாரே கைவிட்டோடி தூரல் வாய்ந்தரவை என்று வெளியாழ்வார் திருமணி. நான் உனது அபிமானத்தில் புகுந்தேனாக செய்தவை செய்யாதவையான எல்லா பாவங்களும் இருந்த இடம் தெரியாமல் மாய்ந்தன. சுந்தராரே கைவிட்டோடி சூரர்கள் பாய்ந்தரவே வரைந்த சங்கபுத்
நந்தகி சக்ரி சார்ங்க சன்னாகதாதர ரதாங்கபாணி ரக்ஷோக்ஷ சர்வப்பிரகரணாயுதா சர்வப்பிரகரணாயுதவோ நவைதி. 8 திருநாமம். சங்கபிருத்து சக்ரி 2. செங்காழ்வானை தரிப்பவன், திருவாடியை உடையவன். சக்ரி ஆழியை உடையவன். சங்கபிருத்து திருச்செங்க ஆழ்வானை தரிப்பவன். ஆடுமாடார் ஆழியும் செங்கம் சோற்பார்தான் வாடும்பில்லன் கொண்டு வெஞ்செல்வார் மத்தில்லை என்று ஆழ்வார் வாய் விரும்பும்படி எப்போதும் சுதர்சனம் என்னும் திருவாடி ஆழ்வானை சக்கரத்தாழ்வான் சுதர்சன ஆழ்வான் பாஞ்சஜன்யம் என்னும் திருச்செங்கத்தையும் ஆசிரட்சணத்த அர்த்தமாக எப்போதும் கையில் ஏந்தி இருப்பவன். இந்த 113ஆம் ஸ்லோகத்தில் உட்பூத்தால் எம்பெருமான் வைத்திருக்கும் பல ஆயுதங்களில் பிரதானமான பாஞ்சஜன்யம் பஞ்சாயுதங்கள் சொல்லப்பட்டது. இவை அனாஷ்டிதரை ஒடுக்க ஆயுதங்களாகவும் ஆஷ்டிதரை கண்டுகளிக்க திவ்ய ஆபரணங்களாகவும் பேசப்பட்டிருந்தன. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா சகோஷோ தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயான் விராலயத்தை ஈத்தை புறாராடு வெண்செங்கே என்பாழ்வாராய் என்ற ஆழ்வார் எம்பெருமானை அழைக்கிறார். தீயில் பெறுகின்ற செஞ்சராடி திகழ் திருச்சக்கரத்தில் என்று பெரியாழ்வார் திருவடியை திரு ஆழியை மங்களாசாசனம் பண்ணுகிறார். சுந்தரிகளில் விலகலந்தான் வாழ்வரம் கண்படை கொண்டேன் கடல் வண்ணன் கைத்தலத்தே ஆச்சார திருவடி என்னும் சங்கரையாவன் செல்வம் சால அழகியதே என்னும் ஆண்டாளி சங்கத்தின் அசாதாரணமான பெருமையை பொறாமையுடன் பேசுகிறாள். சக்கரத்தாழ்வான் விரோதி நிரசனார்த்தமாக எம்பெருமான் கையை விட்டு அகன்று மீண்டும் வந்து சேருவர். பாஞ்சஜன்யம் எம்பெருமான் கையை விட்டு அகலவே இல்லை. எம்பெருமானுடைய வாயமுதமே இதற்கு உணவு. அவதாரத்திலும் இவை எம்பெருமான் கைவிட்டு அகலவில்லை. தமசப்பரமோராத்தான் சக்கரா ஸ்ரீ ராமாயணம் யுத்த காண்டத்திலே என்று மண்டோதரி சாட்சாத்கரித்து பேசுவது. அர்ஜுனனும் கண்ணன் விஸ்வரூபத்தை கண்டு பயந்து சதுர்புஜனாய் திருவாடி ஏந்திய சௌமிய ரூபத்துடன் சேவை சாதிப்பாய் என்று வேண்டுகிறான். திருவாழி திருச்செங்குகள் எம்பெருமானின் அசாதாரண லட்சணங்கள். இந்த இலக்கினைகளை புஜங்களில் ஆச்சாரியன் திருக்கைகளால் சூட்டப்பெறுவதே ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் ஆம். சக்கர லாஞ்சனம் அந்த சமாஷி இடத்துல சொல்றது. நந்தகி அடுத்தது. நந்தகம் என்னும் பாலால் திவ்யாயுதமாக உடையவன். அறவெறி நாந்தகவாளே அழகே சாரங்கமே தண்டே பெரியாழ்வர். எம்பெருமானும் வெற்றியில் இது என் கை மகிழ்விக்குமாகா என்னும்படியாய் கொள்ளகால் திரியாராள் செய்யும் இந்த திவ்யாயுதத்துக்கு நந்தகம் என்று திருநாமமாயிற்று. நந்தனகா என்பது மகிழ்விப்பவனை குறிக்கும். சக்ரி சுதர்சன சக்கரத்தை தரிப்பவன். ஆஸ்திரர்களான அறக்கரையும் மசுரையும் கொன்று அந்த ரத்தம் தோய்த்தால் கெஞ்சுடலாழியாய் தோற்றுவன். கைகடலா நேமியான் நம்மே நம்மாழ்வார் பாட்டு. பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின் விளம்புரி போல் நின்று தெரிந்து தலைவரை தோழி சக்கரபாணி பெரியாழ்வார் காண்க. அடுத்தது சார்ங்கதன்மா ஸ்ரீ சார்ங்கன் வில்லை விடையவன். எம்பெருமானுக்கு ஒத்த வில்லிது. சார்ங்கத்தின் நாணுருவி ஆஷ்டிதரை வாழ்விக்கும். எதிரிகள் இதயத்தை பிளக்கும்.
சர்வரிஷம் விவரிஷா என்றும் ஷாருங்கம் உதைத்த சரவடை போல் என்றும் சொல்லுகிறபடியே தானே சரமாரி படியவல்ல வில்லை ஏந்தியவன் எம்பெருமான் ஷாருங்கவில் சேவகனே என்கிறார் பெரியாழ்வார். கதாதரஹா அடுத்தது நாம் கௌமுதிகி என்றழைக்கப்படும் கதாயுதத்தை உடையவன் அழகிய ஷாருங்கமே தண்டே. இங்கு தண்டு என்பது கதாயுதத்தை பிரளய கால அக்னி போல 4 பக்கமும் பொருள்களை சிதறி எதிரிகளை முடித்து விலகத்தவரை மகிழச் செய்வதனால் இத்தண்டுக்கு கௌமோதகி என்று பெயராயிற்று. குறிசாரங்கன் வன்சங்கரை வாழாடியான் முருகனடியே உள்ளானே என்கிறார் ஆழ்வார். வில், செங்கு, கதை, வாழ், திருவாழி 5ஐயும் ஏந்தியவன் ரத்தாங்க பாணி அடுத்த திருநாமம். சக்கரத்தை கையிலேந்தியவன் கால சக்கரத்தாய் கடலிடங்கொண்ட கடல் வண்ணனே கண்ணா. சக்ரி என்பது சக்கரத்தை உடையவன் என்பதை காட்டும். ரத்தாங்கபாணி என்பதால் அதை எப்பொழுதும் கைகடலானேமியான் என்கிறபடியே விரோதி நிரசனத்துக்கு பிரயோகம் பண்ண சித்தமாக கையிலேந்து நிற்பவன் என்பதை காட்டும். அக்ஷோபியா அசைக்க முடியாதவன். பிரபன்னாயா அபயம் சர்வபூதேபியோரதானி ஏதத்ரதம்மா என்று சரணாகர்களுக்கு அபயம் தொடுப்பது என்று உறுதியான விரதத்திலிருந்து எக்காரணத்தினாலும் அசைக்க முடியாதவன். தேசுடைய தேவனார் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பினர்கள் பேர்க்கவும் பேராவே ஆச்சரியத்தினே. எம்பெருமான் தன்னாரும் அசைக்க முடியாதவன், எதிரிகள் யாராலும் வெல்ல முடியாதவன் என்னுமாம். சர்வப்பிரகனாயிரகா 1000 பேர் கடைசி 1000 எல்லா திவ்யாயுதங்களையும் உடையவன். செம்படை சக்கன் வில் உண்மை உடைய விலகத்தை உலக்கை கொள்வாள் தண்டு கொண்டு கொள்ளூர்ந்தான். முன் சென்ற பாஞ்சாயுதங்களை தவிர எண்ணற்ற திவ்யாயுதங்களை தீயவர்களையும் அவர்களின் தீய புத்திகளையும் நாசம் செய்ய பரிகரமாக உடையவன். கம்பிள்ளிக்கிரியான தாங்கன்யாமி இச்சன் ஹிருகணேஸ்வரா ராமாயணத்தில் சொல்றார். ஒரு கரசே உலகிலுள்ள தீயவர் அவரையும் ஒன்றாக சுங்கிரன் முனியால் ஏன் நினைவினாலேயே ஒழித்து விடவல்லேன் என்று சுக்கிரீவரிடம் சொல்லியது போலா தனது சங்கல்பமாத்தாலே எல்லா விரோதிகளையும் பூண்டோடு களையவல்ல சர்வசக்தன் பெறுவான். நரசிம்மாவதாரத்தில் நகங்களே இறையினை மார்பை பிளக்கும் ஆயுதங்களாய ராமபிரான் ஒரு புல்லை விட்டு காகத்தை துரத்தியதும் பிரசித்தம். இதற்கு சக்கரம் முதலான ஆயுதங்கள் வேணும் என்பதில் லாஸ்ட் சம்ரட்சணம் என்பது ஒரு தீர்க்க சத்திரம், நீண்ட யாகம். இதில் தீட்சை உறுதி பூண்டவன் என்பருவான். அவருடைய திவ்யாழ்வார்கள் ஒவ்வொருவரும் இந்த தீட்சை பூண்டவர்கள். தீவர்களுக்கு பகவண்டாக்க ஆயுதங்களை தாங்கி இருக்கிறான். தீங்கு நினைத்த கஞ்சன் வயத்தில் நெருப்பின்னே திருப்போவையிலே என்கிறபடி ஐயம் விளைவிக்க வல்லவை. ஆஷ்டிதர்கள் நோக்கில் இவை திவ்யாபரணங்களாக தோன்றும். முடிவாரி சூர் வரத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோருக்கு வழங்கும் பாஞ்சகன்யவும் பல்லாண்டு என்று வாழ்த்தும்படி இருக்கும். சர்வேஸ்வரேஸ்வரனாய் சர்வஜகத் ரட்சகனாய் உள்ள ஒப்பற்ற பெருமை
பெருமைக்கு தக்கவனாய் மிகவும் சக்தி வாய்ந்த பல திவ்யாயுதங்களை உடையவன் என்க. திவ்யாயுதாழ்வார்கள் என்பது இவைகள் யாவையும் இவர்கள் யாவும் சைத்தன்யம் உடைய நித்தியசூரர்களாக எம்பெருமானிடம் பரிவால் அவனை ரட்சிப்பதில் தீட்சை கொண்டவர்கள் என்றும் கொள்வார். சர்வப்பரனாயிரவோம் நமைதி. சர்வப்பரகனாயிரகா என்புடன் மூலத்தில் 1000 திருநாமங்கள் விழிந்தன. இப்படி கடைசி திருநாமத்தை திருப்பச் சொல்வதனால் சகஸ்திரநாமம் 1000 திருநாமங்கள் செல்லுபிடிக்கப்பட்டது என்பது காட்டப்படுகிறது. கடைசி திருநாமத்தை இருவரை அனுசந்தித்து ஓம் நமஹா என்று முடிப்பது முறை. ஓம் என்பது பிரம்ம வாசகம், சுகமான மங்களமான செயல். ஓமித் ஏகாட்சரம் பிரம்மா கீதை. ஓம் தத்சரிதி நிர்தேசோ பிரம்மணஸ் திரிவிதா ஸ்மிருதா தஸ்மாதோமித்யுதா கிருத்யா யஜ்ஞதான பிரக்ரியாக பிரவர்த்தந்தே. ஆகினால் தொழுதல், தபஸ், தானம் முதலானவை ஓம் என்று அனுசந்தித்து தொடங்கப்படுகின்றன. அப்படியே முடிவிலும் அனுசந்திப்பது பிரம்மத்தை அறிந்த பெரியோர் அனுஷ்டானம். நமஹா என்பது தொழுகை, ஆத்ம சமர்ப்பணத்தை குறிக்கும். இவ்விடத்தில் ஸ்ரீ சங்கர பகவத்பாதருடைய பாஷ்யத்தில் உள்ள சில விஷயங்கள் அறியத்தக்கன. ஓம் என்பது அதா என்பதும் சிருஷ்டியில் தொடக்கத்தில் பிரம்மதேவனின் கண்டத்திலிருந்து வெளிப்பட்டவை. ஆதலால் இவை மங்களகரமான எந்த வேலையில் காரியத்தில் முதலில் விஷ்ணு நமஸ்காரம் செய்யப்படுகிறதோ அதுதான் நல்ல லக்னம், அதுதான் நல்ல நட்சத்திரம், அதுதான் சுபதினம், அதுதான் கிரியைக்கு சுத்தம். முதலில் ஓம் என்று சொன்னதுடன் முடிவில் நமகா என்பதையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். முடிப்பதற்கு முன்னமே பலன் விட்டுவிடுகிறது என்பது கருத்து. கிருஷ்ணனுக்கு செய்தவோர் நமஸ்காரம் 10 அஸ்வமேதங்கள் செய்து முடித்ததற்கு சமமாம். 10 அஸ்வமேதங்கள் செய்தவன் திரும்பி விலகில் பிறக்கலாம். ஆனால் கிருஷ்ணனை நமஸ்கரித்தவன் ஒரு பிரிவு எடுப்பதே இல்லை. காயாம்பூ நிறமுள்ளவனும் வீரகபாடை உடுத்தவனும் மாறாத ஸ்வரூப ஸ்வபாவங்களை உடையவனுமான கோவிந்தனை நமஸ்கரிப்பவனுக்கு பயன்பென்பதே கிடையாது. 3 உலகங்களுக்கும் சுவாமியும் ஒப்பற்ற மகிமை உடையவனும் சர்வசக்தனும் சர்வேஸ்வரனுமான பகவானை சிறிது தலைத்தாழ்த்து வணங்கினாலும் மனிதனுக்கு பலவர ஜென்மங்களிலும் யுகங்களிலும் உண்டான பாபங்கள் அனைத்தும் உடனே போய்விடுகின்றன. இனி ஸ்ரீ பராசர பட்டர் பாஷ்யம் தொடரும். இப்படி குத்தம் என்பது ஏதும் இல்லாமல் ஒரு காரணப்படியாக அல்லாமல் இயல்பான எண்ணற்ற எல்லையற்ற மிக உயர்ந்த மங்களகரமான திவ்யாத்மஸ்வரூபமும் திவ்ய மங்கள விக்கிரகமும் திருக்கல்யாண குணங்களும் மனதிற்கு யோசனமல்லாத சக்தி அதிமானுஷமான திவ்ய செயல்கள் எங்கும் தரவிடாமல் சர்வேஸ்வரனாயிருக்கும் தன்னை யாவரும் கலந்து அழகக்கூடிய எளிமை, ஆபத்தில் துறவும் தன்மை, வேண்டியவற்றை எல்லாம் வாறுவிடங்கும் கற்பகமாயிருக்கும் ஔதாரியம் யாவையும் பொருந்தியவனும் சிரமடைந்தவருக்கு உயிரளிக்கும்
மருந்தாகவிருந்து ரட்சிப்பவனாய் திருவடில் கேள்வினாயவில்லை எம்பெருமானின் திருநாமங்களில் பெருமை பேசப்பட்டது. குணபூர்ணனான பகவான் புருஷோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் தன்னை அண்டியவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் நலன்களையும் ஆச்சரியமாக வழங்கும் பெருநிதியாக இருக்கிறான். அவன் திருநாமங்களை வாயாரச் சொல்லி அவன் சீர்படுவின். இத்துடன் ஆரியதுகளான ஸ்ரீவத்சாங்க என்ற கூரத்தாழ்வான் திருக்குமாரகம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யாஜியான ஸ்ரீ வராஜபட்டர் என்னும் பெயர் பெற்றவருமான ரங்கநாதனுடைய இரடிச் செயலான கற்பனம் என்னும் ஸ்ரீமத் விஷ்ணு சகசிரநாமன் விவரணம் முடிவுகிறோம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. பட்டர் திருவேஷனே சரணம். பரமாதிகிரீஷாரிந்தி சங்கீதக்ரீசரந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோபி ரக்ஷதி. இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தில் இல்லாவிடனும் பெரியோர்களால் 108வது ஸ்லோகமாக அனுசந்தித்து வரப்படுகிறது. வைஜெயந்தி எனப்படும் வாடாத வனமாலை அணிந்தவனும் சங்கு சக்கரம் சார்ந்தவென்னும் வில் கதை நந்தகவென்னும் வாழ் இவற்றே திவ்யாயுதங்களாக உடையவனும் எங்கும் மறந்துள்ளவனுமான விஷ்ணுவும் செல்வநாடனுமான வாசுதேவன் எல்லாவற்றிலும் ரசிப்பவன் எல்லாவற்றையும் தங்கள் உள்ளவன் நம் யாவரையும் ரட்சித்திருடக் கடவன். ஹரே நாமைவ 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 புல் மங்களம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்யதா தலஸ்ருதி இதீரங்கேத்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனக நாம்னாம் சகஸ்கந்தியானாம் அசேஷேன பிரகீர்த்தித்தம். இதனால் சந்தனு குமாரனான பீஷ்மர் குந்தீபுத்திரான திருத்தவருக்கு இந்த 1000 திருநாமங்களின் பெருமையை சொல்லுகிறார். இதீரம் என்று நாமசங்கீர்த்தனம் செய்ய தகுந்தவனும் எல்லையற்ற பெருமை பெற்றவனுமான பகவான் கேசவரது 1000 திருநாமங்களும் இப்படி ஒன்றுவிடாமல் கூறப்பட்டன. கீர்த்தனீயஸ்யா துக்கிக்க தகுந்தவன் என்பதனால் இப்போது முதல் நாமசங்கீர்த்தனமானது தொடங்கப்பட வேண்டும் என்று என்கிறது. இதற்கு காரணம் கேசவஸ்ய மகாத்மனகா எல்லையற்ற பெருமை பொருந்த கேசவன் என்பதனால் சொல்லப்பட்டது. கேசவன் பிரம்மனையும் சிவனையும் படைத்தவன். திவ்யானாம் திவ்யநாமங்கள் தெய்வீகமானவை என்பதனால் இம்மண்ணாட்டில் மேலே விண்ணாட்டிலும் கீர்த்தனம் செய்யத்தக்கவை என்கிறது. அசேஷேன மிச்சம் பெய்யாமல் என்பதனால் உன்னிடமுள்ள மதிப்பினால் நீ அறிய வேண்டியவை ஒன்றையும் விடாமல் சொன்றேன் என்கிறது. ஏயிரம் ஸ்ருணியான் நித்தியம் எச்சாகு வரிகீர்த்தையேசு நான் சுபம் பிராப்தியாத் கிஞ்சது சௌமுத்திரேகிதமானவகா. இதனால் அதிகாரமும் தகுதியும் கீர்த்தனபலனும் நிர்ணயிக்கப்படுகின்றன. அவரவர் தகுதிக்கத்தக்கபடி கீர்த்தனம் செய்யவருக்கும் அதை கேட்பவருக்கும் இது பொதுவாகியாது. அவர்களுக்கு விரகத்திலும் பிரலோகத்திலும் அசுபம் கேடொன்றும் நேராது. வேதாந்தகோ பிராமணஸ்ய க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமர்த்தஸ்ய சூத்ரன் சுகமபாப்யாத். இதனால் பிராமணர் முதலான 4 வருணத்தவருக்கும் பகவத் பக்தியில் ஆழ்ந்தவரல்லாத நிலையில் பல நீரையும் நினைக்காமல் இத்திருநாமங்களை கேட்டாலும் சொன்னாலும் அவர்கள் கிரகிக்கத்தக்கபடி கிடைக்கும் பலன் சொல்லப்படுகிறது. பிராமணர் வேதாந்த ஞானம் பெறுவான், அதாவது ஸ்வரூப உணர்வு. க்ஷத்திரியன் வெற்றி பெறுவான், வைஷ்யன்
தனசுமத்தி அடைவான். சூத்திரன் சுகம் மகிழ்ச்சி பெறுவான். தர்மார்த்தி பிராப்தியாத் தர்மம், அர்த்தார்த்தி அர்த்தமாப்தியாத், ராமானவாப்தியாத் சாமி, பிரஜார்த்தி சாப்தியாத் பிரஜாஹா. இனி 4 வருடத்தவருமே பலனை வேண்டுபவர்களானால் அவர்கள் பெரும் வெவ்வேறு பலன்களை செல்லுகிறது. தர்மத்தை, புண்ணியம், ஸ்ரேயஸ் விரும்புபவன் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தால் தர்மத்தை அடைவான். பொருள்களை விரும்புபவன் பொருளையும், போகங்களையும், உலக இன்பங்களையும் விரும்புபவன் போகங்களையும், மக்களை விரும்புவன் மக்களையும் அடைவான். அஸ்மத்குருமாரம் விஜயகரமத்தியமாம் லக்ஷ்மி வில்லோபரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்.